They knew very clearly that this bill actually cannot be passed. They're not stupid. They knew every opposition person would oppose it. This bill cannot be passed. This was a panic reaction. This was a panic reaction because the Prime Minister at any cost needed to send two messages. Number one, he needed to change the electoral map of India. And number two, he needed to send a message again that he is pro-women. Why he is doing that, I will leave to your imagination. வணக்கம். மந்திரவாதியின் தந்திரம் பலிக்கவில்லை. பெருமையாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது. இந்த நாட்டு எதிர்க்கட்சிகள் மந்திரவாதியின் அந்த வலையில் சிக்காமல் இந்த நாட்டின் டெமோக்ரஸியை காப்பாற்றியது மட்டுமல்லாமல் இந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய விரிசலை தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். தென்னிந்தியா வட இந்தியா என்கிற இந்த பிரிவினவாதத்தை அவர்கள் தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். மந்திரவாதியின் தந்திரம் பெண்களுக்கு பின்னாடி ஒளிந்து கொண்டு இந்த நாட்டை உடைப்பதாக இருந்தது. அதே மந்திரவாதியின் வலையில் சிக்கியிருக்கக்கூடிய பெண்கள் பெண் உரிமைக்காக பார்லிமெண்ட் நடந்து முடிந்த உடனேயே கையில் பிளாங்க் கார்டுகளை எடுத்து எப்படி கரகோஷங்கள், எப்படி எதிர்ப்பை தெரிவித்தார்கள். இந்த அனைத்து பெண்களுமே பிஜேபி சார்ந்த பெண்கள். 2023ஆம் ஆண்டு நாரி சக்தி வந்தன் அதிநயம் பில் என்று எந்த பில்லை நரேந்திர மோடி அவர்களை பாஸ் செய்தாரோ அதே பில்லை மீண்டும் ஒருமுறை கொண்டு வந்து இந்த பில் ஃபெயில் ஆகிவிட்டது என்று கதறக்கூடிய இந்த நாடகத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, என் கையில் இருக்கக்கூடிய இந்த காகிதத்தை பாருங்கள். இந்த காகிதம் நரேந்திர மோடியின் போலித்தனத்திற்கான உண்மை முகம். The draft of delimitation. அண்ணாமலை அவர்களுடைய ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு இன்னைக்கு எடுத்து காட்ட போகிறேன். அண்ணாமலை, அமித்ஷா அவர்கள், நரேந்திர மோடி அவர்கள் அல்ல பிஜேபியை சார்ந்த ஒவ்வொரு நபரும் கடந்த 3 நாட்களாக கதறிக்கொண்டிருந்த அதே வரி. நீங்க எல்லாம் போய் பேசி வருகிறீர்கள். நரேந்திர மோடி ஐயா ஒவ்வொரு மாநிலத்திற்கும் 50% அதிகமான சீட்டுகளை கொடுப்பதாக கூறியிருக்கிறாரா இல்லையா? அமித்ஷா அவர்கள் கூறிவிட்டாரா இல்லையா? அப்புறம் எதற்காக நீங்க பதறுகிறீர்கள்? இந்த முறை நடக்காது. இதற்கப்புறம் ஒரு சென்செக்ஸ் எடுக்கப்படும். அந்த சென்செக்ஸ் வழியாக இந்த 50% அதிகமாக ஒவ்வொரு மாநிலத்திற்கும் கொடுத்து விடுவார். தமிழ்நாட்டில் 39 எம்பிக்கள் இந்த டீலிமிட்டேஷன் வந்த உடனேயே 59 எம்பிக்களாக உயர்ந்து விடுவார்கள். கேரளாவில் 20 எம்பிக்கள் 30ஆக உயர்ந்துவிடும். இது எல்லாம் கட்டுக்கதைகள். ஏன்னா அவர்கள் எழுதி கொடுத்த இந்த டிராஃப்ட் காப்பியை நான் படித்து பார்த்ததற்கு பின்புதான், ஏன்னா 2 நாட்களாக கீழே கமெண்ட் பாக்ஸில் ஏராளமான நபர்கள் இதே மந்திரவாதியின் தந்திர வார்த்தைகளை கூறிக்கொண்டிருந்தார்கள். மக்களை ஏமாற்றக்கூடிய வேலை. இந்த டிராஃப்ட் காப்பியை நீங்க படித்து பார்த்தீர்கள். இதற்கான லிங்கை, பிடிஎஃப் லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கிறேன். யார் வேணாலும் சேலஞ்ச் செய்து கொள்ளுங்கள், போய் படித்து பாருங்கள். ஏதோ ஒரு இடத்தில் ஏதோ ஒரு வரியில் இந்த மாதிரி இந்த டிராஃப்ட்ல ஒவ்வொரு மாநிலத்திற்கும் 50% நாங்கள் கொடுக்க போகிறோம் என்று எழுதியிருக்கிறதா? கிடையாது. வாய் வார்த்தை வழியாக வடை சுடுவது அந்த காலம். இன்னைக்கு இன்டர்நெட் இருக்கு, இன்னைக்கு ஏஐ காலகட்டம். நீங்க எதை பேசுகிறீர்களோ அடுத்த நிமிடம் அதற்கான உண்மை வெளிவந்துவிடும். இதை நீங்க மறந்து விடுகிறீர்கள். என் கையில் இருக்கக்கூடிய இந்த காகிதம் அதற்கான அர்த்தம் 50% எங்க எழுதி இருக்கு. அதுல எழுதப்பட்ட வார்த்தை என்ன? The delimitation will happen on the basis of census. மக்கள் தொகை எண்ணிக்கை. வட இந்தியாவில் மக்கள் தொகையை நீங்க கட்டுப்படுத்தவில்லை. தென்னிந்தியாவில் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறோம். வட இந்தியாவில் எந்த விதமான டெவலப்மெண்ட்டும் நடக்கவில்லை. தென்னிந்தியாவில் நாம் செய்திருக்கிறோம். அப்ப தென்னிந்தியா சம்பாதிக்கக்கூடிய அனைத்து சம்பாதிக்குமே சூறையாடக்கூடிய வேலையாகியது கிடையாது. பிஜேபி எந்த இடத்தில் பலமாக இருக்கிறதோ அந்த இடத்தில் இன்னும் அதிக பலமாக அதி சக்தி வாய்ந்த பார்ட்டியாக வளர வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தை போட்டுதான் இந்த டீலிமிட்டேஷனை கொண்டு வந்தார்கள். நாரி சக்தி வந்தன் அதிநயம் பில் 2023 பாஸ் ஆகிருச்சு இதே பார்லிமெண்ட். இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக குறிச்சிருக்கும் முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். காரணம், நாங்கள் காட்டக்கூடிய இது போன்ற ஆதாரபூர்வமான உண்மைகள் உங்களிடம் சேரக்கூடாது என்று. மீண்டும் ஒரு முறை இந்த பிடிஎஃப் கீழே லிங்கில் இருக்கிறது, போய் பாருங்கள், டவுன்லோட் செய்து படித்து பாருங்கள். எங்கேயாவது 50% ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இந்த டிராஃப்டில் கொடுக்கப்படுவதாக இருந்ததா இல்லையா என்று then you can talk. அதனால் எங்களுடைய வியூஸ்கள் அப்படியே அடிமட்டத்தில் இருக்கு. உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவிட்டீர்கள்னா இது போன்ற வீடியோக்கள் பல நபர்களுக்கு போய் சேரும். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுவதில் ஒரு அரை நொடி கூட பிடிக்காது. அதை செய்யுங்கள்.
பொருளாதார ரீதியாகவும் எங்களை மிகப்பெரிய அளவில் முடக்கியிருக்கிறார்கள். அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்ததை நீங்கள் தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.manaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். அனைத்து எதிர்க்கட்சியை சார்ந்த நபர்கள் ஒரே குரலில் யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. நாரி சக்தி அதிநயம் வந்தன் பில், இதற்கு யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. உமன் ரிசர்வேஷன் பில்லிற்கு அனைத்து எதிர்க்கட்சிகளுமே, சோனியா காந்தியாக இருக்கட்டும், மம்தா பானர்ஜியாக இருக்கட்டும், MK ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், அனைத்து நபர்களுமே அதற்கான ஒப்புதலை போட்டார்கள், கையெழுத்தை போட்டார்கள். எந்த எதிர்ப்பும் வரவில்லை. It got passed in both ராஜ்யசபா and லோக்சபா. இப்போ இந்த பில்லை கொண்டு வருவதற்கான எந்த காரணமும் கிடையாது. இந்த டீலிமிட்டேஷனை கொண்டு வருவதற்காக அவர்கள் போட்ட திட்டம் தான் இந்த நாரி சக்தி வந்தன் அதிநயம் பில், 2023 பாஸ் ஆன பில். Now I want to show you what did Mr. Annamalai said. இந்த வீடியோவை நீங்க பாருங்க, எந்த அளவில் அண்ணாமலை அவர்களை ரோஸ் செய்திருக்கிறார் பத்திரிகையாளர். Is one of the reasons why the BJP is struggling in Tamil Nadu is that you're seen as an anti-South party. If you look at what is happening right now with this delimitation bill, as we speak, it's being debated in Parliament. It's largely seen as an attempt to reduce the weight of the South and Tamil Nadu in particular. I don't think so. You should not listen to some DMK 3-4 leaders speaking about the bill. Please talk to the common people of Tamil Nadu. 50% straight increase, 39 to 59. How is it anti-South? Even before at 543. But that's not mentioned in the bill. No. Today they have spoken. Today officially government has spoken. Officially the BJP MPs have spoken about the formula. The Prime Minister has spoken about the formula in his evening address to the Lok Sabha. Very clearly we have mentioned it's a straightforward 50% increase. Today in the floor of the Parliament we have spoken. But Mr. Annamalai, as you know, you've served in the IPS. Verbal assurances don't count in law. The fact is that the draft of the bill which is being debated nowhere mentions the 50% formula. It says that the seat allocation will be on the basis of the census. No. It doesn't mention 50% at all in the text of the bill. No. It mentioned very clearly a delimitation commission will be established. The commission will establish the modalities about how it is going to be done. Today we have gone on one the step basis further. Of the census. Today we have gone one step further. We have clearly clarified this is the direction we intend to go. The government intends to go, and we all have spoken. And the text is also being put. All the leaders have spoken. No, but why is the text? Why, if that was the case, why is that not there in the text of the bill? No, you have to understand. I am not the law minister of this country. கேட்டீர்களா? இதே காகிதத்தை பற்றி அண்ணாமலை அவர்கள் பேசினாரா? பத்திரிகையாளர் இதே காகிதத்தை பற்றி பேசிய போது எந்த விதத்தில் தத்தளித்தார்? பதில் கொடுக்க முடியாமல் பார்த்தீர்கள். Now I want to show you another picture of India. நாரி சக்தி வந்தன் அதிநயம் பில், இதைத்தான் கூறுகிறார்கள். மணிப்பூர் நேற்று 17ஆம் தேதி மணிப்பூர்ல இருக்கக்கூடிய இந்த பெண்களுடைய படத்தை பாருங்கள். எல்லாருமே பெண்கள் தான். இந்த பெண்களுடைய நிலையை பாருங்கள். மணிப்பூர்ல பெண்களை நிர்வாணப்படுத்தி ரோட்டில் நடக்க வைத்தார்கள். இன்னைக்கும் அந்த பெண்கள் அரசாங்கத்தை கோபேக் என்று கூறும்போது, இன்னைக்கும் போராடி கொண்டிருக்கும் போது, இப்போ இங்க நாரி சக்தி ஞாபகத்தில் வரவில்லையா? உண்மையான நாரி சக்தி இவர்கள் தான். அவர்களுடன் நடக்கக்கூடிய அத்துமீறல்களுக்கு எதிராக அவர்கள் எழுப்பக்கூடிய இந்த குரல். Please watch this video. This is what happening currently in Manipur. The same Mr. Annamalai, date for yesterday, நேற்று முன்தினம் 16ஆம் தேதி தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவர் கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட், நாளை 4 மணி அளவில் நரேந்திர மோடி அவர்கள் பேசும்போது அங்கு ஓட்டு போடப்படும், ஒரு முறை இந்த சட்டம் வந்துவிட்டால்
அந்த சட்டத்தை யாராலையுமே அசைக்க முடியாது. ஒரு தமிழர், வட இந்தியாவிற்காக வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தமிழர், தமிழ் மக்களுடைய குரலை நெரிப்பதை அனௌன்ஸ் செய்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டுடைய ரெப்ரசன்டேஷன், தென்னிந்தியாவுடைய ரெப்ரசன்டேஷன் 24% குறைந்து 20% சரிய போகிறது. அதை அனௌன்ஸ் செய்து கொண்டிருக்கிறார். லிசன் டு ஹிம். What did he say? நரேந்திர மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் உரையாற்றி கொண்டிருக்கின்றார். நாளைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு எல்லாம் ஓட்டு போடணுங்க. நாளைக்கு பாராளுமன்றத்தில் ஏப்ரல் 17 சாயந்தரம் 4 மணிக்கு ஓட்டு போட்டாங்கன்னா 4:05 சட்டம் யார் நினைத்தாலும் கூட திருத்த முடியாது. The same நாரி சக்தி அதிநியம் பில்லுடைய அடுத்த முகத்தை பாருங்கள். உத்தரப்பிரதேசத்தின் இதே டபுள் இன்ஜின் கி சர்க்கார், நரேந்திர மோடியின் சர்க்கார், அவர்களுடைய போலீஸ் பெண்கள் போராடி கொண்டிருக்கும் போது உத்தரப்பிரதேஷ் போலீஸ் எந்த அளவில் ஒரு பெண்ணை தடியால் அடித்திருக்கிறார்கள். உயிரோடு இருக்காரோ இல்லையோ என்கிற அந்த செய்தி கூட வெளிவரவில்லை. லாட்டி சார்ஜ் நடக்கிறது போராடி வரக்கூடிய பெண்கள் மீது. பாருங்கள். இது மட்டுமல்ல, ஹாத்ரஸ் என்னானது, உன்னாவ் என்னானது, மணிப்பூர் என்னானது, விமன் பெண் வீராங்கனைகளுடன் என்னானது, பதில் இருக்கிறதா? அப்போ இவர்கள் எந்த முகத்தை வைத்து நாரி சக்தி வந்தன் அதிநியம் பில் என்கிற இந்த வார்த்தையை கூறுகிறார்கள்? விமன் ரிசர்வேஷனை விட்டுவிடுங்கள், விமன் எம்பவர்மெண்ட் அதை பற்றி பேசுகிறார்கள். 33% பெண்களுக்கு ரிசர்வேஷன் என்று கூறுகிறார்கள். பிஜேபியில எத்தனை சதவீதம் பெண்கள்? நேற்று பார்லிமெண்டில் எதிர்கட்சிகள் எல்லாருமே கூறிய விஷயம், இன்னைக்கு இந்த தருணத்தில் இந்த பில்லை பற்றி நீங்க பேசுங்க. 50% பெண்களுக்கு இடஒதுக்கீடை உறுதி செய்யுங்கள், ரிசர்வேஷனை உறுதி செய்யுங்கள், நாங்கள் அனைவருமே இந்த பில்லிற்கு கையெழுத்து போடுவோம். 50%, you're talking about 33%, leave it, we'll give you 50%. எந்த கண்டிஷனும் இருக்கக்கூடாது. பெண்களுக்கு 50% அதிகாரத்தை கொடுக்கிறோம், கூறட்டும். டீலிமிட்டேஷனை தனியா வையுங்க, மற்ற எக்ஸ்கியூசஸ்களை தனியா வையுங்க. ஆனால் இது மந்திரம், தந்திரத்துடன் நடக்கக்கூடிய ஒரு மந்திரம். மந்திரவாதி இங்கே பிடிபட்டு போனார். மந்திரவாதியுடைய இந்த பிடியிலிருந்து நாட்டை காப்பாற்றிய ஒவ்வொரு எம்பிக்கும் எங்களுடைய செல்யூட். காரணம் என்ன? கடந்த 11 ஆண்டுகளில் முதல் முறையாக நரேந்திர மோடி இந்த மெஜிஷியன் மந்திரவாதி கொண்டு வந்த ஒவ்வொரு பில்லும் பாஸ் ஆகி வந்தது. எதிர்கட்சியில் மேஜிக் நடக்கும். அங்கிருந்து ஒரு சில நபர்கள் இங்கே ஓட்டு போட்டு விடுவார்கள். இடி ரெய்டு போகும், அந்த ரெய்டுக்கு பயந்து ஒரு சில நபர்கள் ஓட்டு போட்டு விடுவார்கள். இங்கேயும் அப்படி நடக்குமா என்று நீங்க பார்த்தீர்களா? நிச்சயமாக அந்த முயற்சி நடந்தது. இவர்கள் நிச்சயமாகவே தெரியும் 2/3 மெஜாரிட்டி இவர்கள் கிடையாது, ஆனால் கொண்டு வந்து விட்டார்கள். 2/3 மெஜாரிட்டிக்கான தேவை இருந்து கூட இந்த பில்லை எதற்காக கொண்டு வந்தார்கள்? நாரி சக்தி வந்தன் அதிநியம் பில் மட்டுமல்ல, அந்த முகத்தை வைத்து பின்வாசல் வழியாக இவர்கள் கொண்டு வர பார்த்த 2 மிக முக்கியமான பில்ஸ். ஒன்று நான் காட்டிய இந்த காகிதம், டீலிமிட்டேஷன் பில். இன்னொன்று யூனியன் டெரிட்டரி அமெண்ட்மெண்ட் லா. டெல்லி, புதுச்சேரி, சண்டிகர், ஜம்மு அண்ட் காஷ்மீர், லத்தாக் எல்லாமே யூனியன் டெரிட்டரி. யூனியன் டெரிட்டரிகளுக்கான இந்த அமெண்ட்மெண்ட் லா அதிகாரம் மத்திய அரசாங்கத்தின் கையில் இருக்க வேண்டும். There is no saying of others. இவர்களுக்கு தேவைப்பட்ட சீட்டுகள் கிட்டத்தட்ட 354 to pass this bill. இவர்களால் 300 நம்பரை கூட தொட முடியவில்லை. 298 முடக்கப்பட்டு விட்டார்கள். எதிர்கட்சிகளிடம் 230 எம்பிக்கள். அதாவது இந்த சபையில இருந்த 2 கட்சிகளுமே தன்னுடைய சாசனத்தை, தன்னுடைய கேம்பை உறுதியாக பிடித்து வைத்திருந்தார்கள். இது ஆப்போசிஷன் கிராஸ் ஓட் செய்து விடுவார்கள் என்று நம்பினார்களா? அல்ல தென்னிந்தியா, முக்கியமாக தமிழ்நாடு, கேரளா அல்ல வெஸ்ட் பெங்கால்ல இருந்து மம்தா பானர்ஜியின் எம்பிக்கள் வரமாட்டார்கள் என்று நினைத்தார்கள். அப்படி தப்பித்தவரி தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால் மற்றும் கேரளா இந்த 3 மாநிலங்கள் தன்னுடைய எம்பிக்களை அங்க அனுப்பாமல் இருந்திருந்தால் கிட்டத்தட்ட 100 எம்பிக்கள் அங்க ஆப்சென்ட் ஆகியிருப்பார்கள். இந்த பில் பாஸ் ஆகியிருக்கும்.
இந்த பில் பாஸ் ஆகியிருந்தால் தமிழ்நாட்டு போன்ற மாநிலத்துடைய குரலை நிறுத்திருப்பார்கள். அண்ணாமலை கூறியபடி ஒரு முறை இந்த பில் பாஸ் ஆயிருச்சுன்னா யாராலையுமே இந்த பில்லை மாற்ற முடியாது, விரட்ட முடியாது. அதிலிருந்து இந்தியா நேற்று வெற்றி அடைந்திருக்கிறது. நேற்று நடந்த இந்த பார்லிமெண்ட் செஷனில் 543 எம்பிக்களை உயர்த்தி 850 எம்பிக்களாக உயற்றுவதற்கான இந்த பில். நாரி சக்தி பில்லை பற்றி பேசக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் 2011 ஆண்டு எடுக்கப்பட்ட சென்சஸ் பேசிஸில் இந்த பில்லை கொண்டு வருவதாக கூறியிருந்தார்கள். ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஓபிசிஸ், தலித்ஸ், ட்ரைபல் மைனாரிட்டிஸ் ஒவ்வொரு செக்ஷன்லயுமே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி, அங்க இருக்கக்கூடிய பெண்களை பற்றி இவர்கள் ஒரு துளி கூட கவலைப்படவில்லை. நேற்று கூட என்னுடைய வீடியோவில் பேசியிருந்தேன். திரௌபதி மர்மு அவர்கள் ஒரு ட்ரைபல் லேடி, இந்த நாட்டின் சிகர பதவியில் போய் அமர்ந்திருக்கிறார். ஆனால் பார்லிமெண்டின் திறப்பு விழாவும் போது அவரை அழைக்கவில்லை. அல்ல, நாட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு முக்கியமான விஷயங்களில் அவருக்கு இன்விடேஷன் கூட கிடைப்பதில்லை. This is what the magic of Narendra Modi which got failed yesterday. ஒரு பக்கம் நரேந்திர மோடியின் இந்த தந்திரம், இன்னொரு பக்கம் ராகுல் காந்தியுடைய அந்த ஸ்பீச் பார்லிமெண்டில் அவர் பேசிக்கொண்டிருக்கும் போது அதே நேரத்தில் லக்னோ பெஞ்ச் ராகுல் காந்தி மீது ஒரு எஃப்ஐஆரை போடுவதற்கான ஹைகோர்ட் ஆஃப் லக்னோ எஃப்ஐஆரை போடுவதற்கான உத்தரவை கொடுக்கிறது. டைரக்ஷன் டு ஃபைல் an எஃப்ஐஆர். காரணம் என்ன? ராகுல் காந்தி இஸ் நாட் a citizen of India, he is a British citizen. ஒரு கட்டுக்கதை. இந்த கட்டுக்கதையை கடந்த எத்தனையோ ஆண்டுகளாக ராகுல் காந்தி இஸ் நாட் a Indian citizen, is a British citizen என்கிற விஷயத்தை இதே பிஜேபியினர்கள் எடுத்து வைக்க வருகிறார்கள். இந்த விஷயம் பல்வேறு கோர்ட்டுகளுக்கும் போனது. எல்லா இடத்திலும் இதை ரிஜெக்ட் செய்தார்கள். இப்போ கர்நாடகா பிஜேபியை சார்ந்த கர்நாடகா பிஜேபியின் ஒரு வர்க்கர் விக்னேஷ் சிஷர் கர்நாடகாவிலும் இந்த வழக்கை போட பார்த்தார். அங்கிருந்து விரட்டடிக்கப்பட்ட உடனேயே இப்போ லக்னோ டபுள் இன்ஜின் கி சர்க்கார் லக்னோவுக்கு இந்த கோர்ட் ஆர்டரை வாங்கிட்டார். என்ன கோர்ட் ஆர்டர்? பாஸ்போர்ட் ஆக்ட், ஃபாரினர் ஆக்ட், இது எல்லாமே இந்த நாட்டு லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் ராகுல் காந்தி மீது போடப்பட்டிருக்கிறது. கர்நாடகா பிஜேபி வர்க்கர் விக்னேஷ் சிஷர் லக்னோ ஹைகோர்ட்டிற்கு வந்த உடனேயே அங்கிருந்த ஜஸ்டிஸ் சுபாஷ் வித்யார்த்தி அவருடைய தலைமையில் தான் இந்த வாதம் பிரதிவாதம் நடந்திருக்கிறது. உடனடியாக இல்ல இந்த விஷயத்தை பற்றி முதல்ல எஃப்ஐஆர் போடுங்க, ராகுல் காந்தியுடைய சிட்டிசன்ஷிப்பை பற்றி ஒரு ஆழமான ஆய்வை நடத்த. பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய ராகுல் காந்தி நரேந்திர மோடியை மெஜிஷியனாக பேசிக் கொண்டிருக்கும் போது அதே நேரத்தில் நரேந்திர மோடி என்கிற ஒரு மகாபெரும் சக்தி ராகுல் காந்தி மீது ஒரு எஃப்ஐஆரை போடவும் வைத்து விட்டார்கள். லக்னோவில் அவர் மீது இப்போ எஃப்ஐஆர். நவ் இமேஜின், இது எல்லாம் நடந்தால் இந்த பில் நாங்கள் பாஸ் செய்து விடுவோம் என்று நம்பியிருந்த நபர்கள் ஒட்டுமொத்த எதிர்கட்சியை கொஞ்சம் குறைவாக கணக்கு போட்டிருக்கிறார்கள். யாருமே அசையவில்லை. பிகாஸ் நேற்று இவர்கள் கோட்டை விட்டிருந்தால், நேற்று இவர்கள் பயந்து போயிருந்தால் இன்னைக்கு இந்த நாட்டை உடைத்திருப்பார்கள். இரண்டாக உடைந்திருக்கும். நார்த் வர்சஸ் சவுத் ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை நீங்க பார்த்திருப்பீர்கள். நேற்று அதுல இருந்து காப்பாற்றிருக்கிறார்கள். நேற்று அட்டெண்டன்ஸ் 528, ஆப்சென்ட் ஆன நபர்கள் 12 எம்பிக்கள். இவர்களுக்கு தேவைப்பட்ட வின்னிங் வோட்ஸ் 352, ஆனால் முடக்கப்பட்டு விட்டார்கள் 298க்குள்ளேயே. நோ என்று கூறக்கூடிய எம்பிக்களுடைய எண்ணிக்கை 230. இந்த பில் ஃபெயில் ஆன அடுத்த நிமிடமே நீங்க தொடக்கத்திலே நீங்க அந்த வீடியோவை பார்த்திருப்பீர்கள். எப்படி கூச்சல் போட்டுக்கொண்டு 15 நிமிஷத்துல எப்படி இந்த போஸ்ட் அடிச்சார்கள், எங்கிருந்து வந்தது யாருக்குமே தெரியாது. பட் they have done it. So they have been preparing for this. ப்ரிப்பேர்டா தான் வந்திருக்கிறார்கள். எனக்கு தோத்து போகும்னு அவர்களுக்கு தெரியும், நன்றாகவே தெரியும். ஸோ 3 நாட்களை எதற்காக வீணாக்கினீர்கள்? இரண்டாவது, 2023 ஆண்டு செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த ஸ்பீச்சை கேளுங்கள். இதே நாரி சக்தி வந்தன் அதிநயம் பில் 2023 பாஸ் ஆனதற்கு பின்பு நரேந்திர மோடி அவர்களே இந்த நாட்டு மக்களுக்கு அந்த செய்தியை வாசித்துக் கொண்டிருக்கிறார். எந்த பில்லை இவர்கள் மீண்டும் ஒருமுறை இன்ட்ரோடியூஸ் செய்கிறார்களோ, டீலிமிட்டேஷனுக்கு
முட்டுக் கொடுப்பதாக அதே பில்லை 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே பாஸ் செய்ததார். நீங்க பாருங்க. आने वाली अनेकों पीढ़ियों तक इस निर्णय की चर्चा होगी, इस दिवस की चर्चा होगी. मैं पूरे देश को नारी शक्ति वंदन अधिनियम संसद के दोनों सदनों में और भारी बहुमत से और राज्यसभा में तो सर्वसम्मति से पास होने की बहुत बहुत बधाई देता हूं. தமிழ்நாடு எந்த அளவில் ஒரு ஆழமான கருத்துக்களை கட்டமைத்த ஒரு மிக சிறந்த மாநிலமாக உருவெடுத்திருக்கிறதுன்னு நீங்க பார்த்தீர்கள். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஐடியாலஜி நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். பார்லிமெண்ட்ல இருந்து நேற்று ஆராசா அவர்கள் எந்த அளவில் இந்த பில்லை பற்றி மட்டுமல்ல, இந்த பில்லுடைய இதே காகிதத்தை பற்றி விளக்கி இருக்கிறார். நீங்க எடுத்து வைத்த இந்த டிராப்டில் இருக்கக்கூடிய தவறுகளை எடுத்து வைத்திருக்கிறார். இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனை பற்றி விளக்கி இருக்கிறார். கான்ஸ்டிடியூஷன் என்ன கூறுகிறது, நீங்க கொண்டு வந்த இந்த போலி டாக்குமெண்ட் என்ன கூறுகிறது என்று விளக்கி இருக்கிறார். நீங்களே கேளுங்கள். You see the answer given by the Home Minister. Home Minister says, sir, there will be only 50% increase. There will be no damage for Tamil Nadu or Kerala or Southern state. Sir, my apprehension is, then why come for these legislations? If the Home Minister is standing before the House, don't worry, I will take off everything. Then what is the purpose of the two bills? What is the two bills says? Section 8 of the new bill says the seats will be allocated on the basis of the latest census. Section, sir, very important. Section 8 says the seats will be allocated on the basis of the latest census. That is the bill introduced in the House. But what Constitution says? Constitution says, Article 81, Clause 2, there will be a number of seats. For the purpose of Class A and 1, there shall be allotted to each state a number of seats in the house of the people in such a manner that the ratio between the number and the population of state is so far as practicable and same for all states. Sir, the word is very important. Ratio between the number and the population of the states. Constitution says ratio of the number between the number and the population of the state. Sir, I do not want to recall all the words of what happened in the constitution of state bills. When we formed the linguistic states, Ambedkar was very clear, according to G.P. Bant and other members, when we are forming the one state, one language, the reason is the language, civilization, culture, and all ethnicity values of the particular state who speaks one language, who adopted one culture, should be reflected in the assembly. All codification of laws and whatever the rules going to be framed, it should reflect the people of the state, since they are adopting the own language. If it is the collection of the state, is it not fair on the part of the government to take all the wishes of the states from the linguistic states? It should be collected. Please conclude. But whereas Prime Minister says, Home Minister says, don't worry, nothing will happen. But on the other hand, Constitution is against you. The present bill is against you. It is very strange. Number 1 and number 2 of this country is completely misguiding the parliament with wrong data without any reason. Sir, I conclude, sir. I conclude. In the name of women's right, Prime Minister wants to say we wanted to protect women's right. If anybody opposing this bill, they will be anti-woman. Sir, in the name of the women's right, the government is going to promote discrimination among the states. By the discrimination, you want to promote north-south divide. By this divide, you want to have a perpetual rule in the center. By the perpetual power, you want to establish theocratic state. By theocratic state, you want to impose one nation, one language, one culture. We will not permit your dream to turn into reality. Our state, our chief minister will not permit to the Tamil Nadu. We will oppose it at night. 21 மணி நேரம் நடந்த இந்த விமன் ரிசர்வேஷன் பில்லில் ஏராளமான விஷயங்கள் வெளிவந்தது. வெஸ்ட் பெங்கால் அண்ட் தமிழ்நாடுவில் தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் போது இந்த டீலிமிட்டேஷனை கொண்டு வருவதற்காக உமன் ரிசர்வேஷனை நீங்க கொண்டு வர பார்த்தீர்கள். அதுல இருந்து நீங்க ஃபெயில் ஆகியிருக்கிறீர்கள். எதற்காக? இதற்கான காரணம் என்ன? ஃபெயில் ஆகியிருவீர்கள் உங்களுக்கு தெரியும், தோத்து போவோம் என்று தெரியும். அப்ப எதற்காக? அதற்கான காரணம் இருக்கு. பிஜேபி நரேந்திர மோடி அவர்கள் 2 விஷயத்தை
மையப்படுத்தி இந்த செய்தியை, இந்த வேலையை பார்த்திருக்கிறார். ஒன்று, பெண்களுக்கான கட்சி பிஜேபி என்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைப்பதற்காக, எதிர்க்கட்சிகள் பெண்களுக்கு எதிரான நபர்கள் என்று கட்டமைப்பதற்காக ஜர்சி காய் என்று கூறியது யாரு? காங்கிரஸ்க்கு வித்வா என்று கூறியது யாரு? ஷ்ரூப்னகா போன்று சிரிப்பு இருக்கிறது என்று கூறியது யாரு? ரேணுகா சௌதரியை பார்த்து, சோனியா காந்தி அவர்களை பார்த்து. அப்போ இந்த பெண் உரிமை, பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையை பற்றி பேசவில்லையா? காங்கிரசின் விதவை என்று கூறிய நபர் தான் நரேந்திர மோடி அவர்கள். ஸோ ஹியர் மணிப்பூருடைய பெண்கள் ரோட்டில் இன்னைக்கு போராடி வரும்போது அதை அவர் பேலன்ஸ் அவுட் செய்திருக்க வேண்டும். எப்ஸ்டீன் ஃபைல் வந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொன்றாக. சூப்பர் பாஸ் டொனால்ட் ட்ரம்ப் got stuck in war. அடுத்த செய்தி நீங்க கூடிய சீக்கிரமாக எப்ஸ்டீன் ஃபைலை பற்றி தான் நீங்க கேட்க போறீர்கள். ராகுல் காந்தி நரேந்திர மோடி அவர்களை மெஜிஷியனாக பேசும்போது, மந்திரவாதியாக பேசும்போது அவர் மீது அங்க எஃப்ஐஆர் போடப்படுகிறது. ராகுல் காந்தி இந்த தந்திரத்தை, டிமானிட்டைசேஷன், ஆபரேஷன் சிந்தூர், பாலாகோட், உன்னாவ், இது எல்லாத்தையும் வைத்து அவர் பேசி வரும்போது அவர் மீது எஃப்ஐஆர் போடப்படுகிறது. இதேதான் ஒவ்வொரு திட்டத்தையும் கொண்டு வரும்போது ராகுல் காந்தி பேசுறதை நீங்களே கேளுங்கள். They knew very clearly that this bill actually cannot be passed. They knew it. They're not stupid. They knew every opposition person would oppose it. This bill cannot be passed. This was a panic reaction. This was a panic reaction because the Prime Minister at any cost needed to send two messages. Number one, he needed to change the electoral map of India. And number two, he needed to send a message again that he is pro-women. Why he is doing that, I will leave to your imagination. ராகுல் காந்தி தன்னுடைய பேச்சிலேயே, தன்னுடைய ஸ்பீச்சிலே மிக தெளிவாக எடுத்து வைத்த விஷயம், they knew very clearly that this bill will actually cannot be passed. அவர்களுக்கு தெரியும் இந்த விஷயம். Still they have done this. They knew every opposition person would oppose this bill. ஆப்போசிஷன்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருமே இதை அப்போஸ் செய்வார்கள் என்று அவர்களுக்கு தெரியும். இந்த பில்லை அவர்கள் பேனிக் ரியாக்ஷனாக கொண்டு வந்திருக்கிறார்கள். நரேந்திர மோடி பேனிக் சிச்சுவேஷன்ல இருக்கிறார். இந்த பில்லை கொண்டு வந்ததற்கான 2 காரணங்கள் மட்டும்தான். முதல் காரணம், டு சேஞ்ச் த எலக்ட்ரோரல் மேப் ஆஃப் இந்தியா. இந்த நாட்டின் அரசியல் வரைபடத்தை, அரசியல் மேப்பை மாற்றமைப்பதற்கான ஒரு முயற்சியை பிஜேபி எடுத்து வைத்தது. இது முதல் காரணம். 2வது காரணம், டு சென்ட் அ மெசேஜ் அகைன் தட் ஹி இஸ் a pro-woman. பெண்களுக்காக, பெண்களுடைய நலத்திற்காக சிந்திக்கக்கூடிய ஒரே நபர் யார் என்றால் நரேந்திர மோடி. இந்த பிம்பத்தை கட்டமைப்பதற்கான அந்த வேலையை இவர்கள் பார்த்திருக்கிறார்கள். இந்த 2லுமே இவர்கள் ஃபெயில் ஆகிவிட்டார்கள். காரணம், விமன் ரிசர்வேஷன் பில் 2023ஆம் ஆண்டு பாஸ் ஆன ஒரு பில். அந்த பில்லை இவர்களால் சரிபார்க்க முடியவில்லை. அந்த பில்லை கொண்டு வருவதற்கான ஏராளமான காரணங்களை எடுத்து காட்டினார்கள். பிகாஸ் அவர்களிடமே அந்த 50% பெண் லீடர்ஸ்கள் கிடையாது, 33% பெண் லீடர்ஸ்கள் கிடையாது. எப்படி இது நடந்தது? ஹவு வாஸ் திஸ் பாசிபிள்? அவர்களுக்கு கன்வீனியன்ட் ஆக இருக்கும்போது அவர்கள் கான்ஸ்டிடியூஷனை பற்றி பேசுகிறார்கள். அவர்களுடைய கன்வீனியன்ட்டுக்காக அவர்கள் இப்ப இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன் அதை காப்பாற்ற போகிறோம் என்று கூறுகிறார்கள். அதிகமாக பேசினீர்கள்னா, கேள்விகளை கேட்டீர்கள்னா, தேசபக்தி, தேசப்பற்று, நீங்க கேள்வி கேட்டாலும் நீ தேச துரோகி. நரேந்திர மோடி அவரை புகழ்ந்து பேசினீர்கள்னா உங்களுக்கு Y+ செக்யூரிட்டி எல்லாம் கிடைக்கும். பிகாஸ் யூ பிகம் தேஷ்பக்த் ஆல் ஆஃப் அ சடன். பிஜேபியின் வாஷிங் மிஷினில் இருந்து வெளிவந்த எத்தனையோ நபர்கள் இன்னைக்கு எந்த பொசிஷன்களில் இருக்கிறார்கள் நீங்க பாருங்கள், இன்க்ளூடிங் அசம்ஸ் சீஃப் மினிஸ்டர் ஹேமந்த் பிஸ்வ சர்மா. ஸோ திஸ் இஸ் வாட் தே ஹேவ் டன். 140 கோடி மக்களுடைய குரலை நெரிப்பதற்கான அந்த முயற்சி நேற்று ஃபெயில் ஆகிவிட்டது. ஐ எம் ஹாப்பி டு அனௌன்ஸ் திஸ். ராகுல் காந்தி நேற்று பேசிய இன்னொரு செய்தி நீங்க பார்த்தீர்கள்னா, தே திங்க் தே ஆர் த பீப்புள் ஆஃப் இந்தியா, யூ ஆர் நாட் த பீப்புள் ஆஃப் இந்தியா. பிஜேபியில் இருக்கக்கூடிய நபர்கள், அந்த ஐடியாலஜி ஃபாலோ செய்யக்கூடிய நபர்கள் மட்டுமே இந்தியர்கள்.
அந்த ஐடியாலஜிக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்கள் இந்தியர்கள் கிடையாது என்று சிந்திக்கக்கூடிய ஒரு தாட் ப்ராசஸில் அவர்கள் இருக்கிறார்கள். பீப்புள் ஆஃப் இந்தியா ஆர் சம்திங் எல்ஸ். இந்த நாட்டு மக்கள் இந்தியர்கள் கிடையாது. பிகாஸ் தனக்கு தேவைப்படும் போது இந்திய இராணுவத்தை கூட தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக கொண்டு வரக்கூடிய இந்த பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன், இந்த நாட்டை உடைப்பதில் கூட அவர்கள் ஒரு துளி கூட கவலைப்பட மாட்டார்கள். இதைத்தான் நேற்று ராகுல் காந்தி எடுத்து வைத்திருக்கிறார். இந்த ஒட்டுமொத்த ரெஜிம் வின்னிங் ஆஃப் எலெக்ஷன் இதை மட்டும் தான் மையப்படுத்தி இருக்கிறதே ஒழிய அவர்களுக்கு உமன் எம்பவர்மெண்ட், பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ இது போன்ற எந்த திட்டத்திற்கும் எந்த விதமான ஈடுபாடும் கிடையாது. இதற்கான இன்னொரு உதாரணத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். 2014ஆம் ஆண்டு 3,37,922 கேசஸ்கள் இருந்தது பெண்களுடைய நடக்கக்கூடிய இந்த தவறு. இது நான் கொடுக்கவில்லை, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ ஆஃப் இந்தியா, மத்திய அரசாங்கத்தின் கையில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு, அவர்கள் வெளிவிட்ட இந்த கேசஸ், இந்த ஸ்டடி. 2024ஆம் ஆண்டு இந்த எண்ணிக்கை அதிகரித்து 4,62,256 உயர்ந்திருக்கிறது. அதாவது பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய தவறுகள் கேசஸ் எல்லாமே போலீஸ் ஸ்டேஷன்களா போறதில்லை, போகக்கூடிய கேசஸ்கள்லேயே கிட்டத்தட்ட 1.25 லட்சம் வழக்குகள் அதிகமாக ரெஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கிறது. 2014ஆம் ஆண்டு கன்விக்ஷன் ரேட் வாஸ் 9%, மிக குறைவானது, எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இப்போ நாரி சக்தி வந்தன் அதிநயம் பில்லை கொண்டு வந்த இதே ரெஜிம் இப்போ அந்த கன்விக்ஷன் ரேட் ஹஸ் ரெடியூஸ்ட் டு 7%. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல 69% இன்வெஸ்டிகேஷன் நடந்தது 2014ஆம் ஆண்டு. இப்போ அது குறைந்து வெறும் 50% குறைந்திருக்கிறது. இது உங்களுடைய டேட்டா, உங்களுடைய ரெக்கார்ட். உமன் ரிசர்வேஷன், உமன் எம்பவர்மெண்ட், உமன் votes-காக மட்டும் தானே ஒழிய நரேந்திர மோடியின் டிசைர் டு கெட் women vote continuously அதற்காக நடத்திய நாடகம் மற்றும் இதை தாண்டி எதுவுமே கிடையாது. ரெண்டாவது, வெஸ்ட் பெங்கால் பார்லிமெண்டில் கொண்டு வரக்கூடிய மிகப்பெரிய அளவில் அனுப்பக்கூடிய அந்த பெண் எம்பிக்கள், அங்க இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் உட்பட ஒரு பெண்மணி, ஸோ அவர்களை தோற்கடிக்க வேண்டும். இந்த பக்கம் தமிழ்நாடு முற்போக்கு, ஒரு ஃபார்வர்ட் திங்கிங் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட், இவர்களை தோற்கடிக்க. அப்போ இங்க நடக்கக்கூடிய தேர்தலில் இந்த 2 கட்சிகளுமே பெண்களுக்கு எதிரான நபர்கள். நீங்க நேற்றிலிருந்து நீங்க பார்த்திருப்பீர்கள், ஒட்டுமொத்த கோதி மீடியா இதைத்தான் எடுத்து காட்டி வருகிறார்கள். ஆப்போசிஷன் had rejected this bill. யாருமே டீலிமிட்டேஷனை பற்றி பேசவில்லை. கான்ஸ்டிடியூஷன்ல, டெமோக்ரஸியில எந்த விதத்தில் இவர்கள் கை வைக்க போனார்கள் அதை பற்றி பேசவில்லை. வாட் தேர் டாக்கிங், ஏற்கனவே பாஸ் ஆன பில் 2023ஆம் ஆண்டு அதை ரிஜெக்ட் செய்து விட்டார்கள். நேற்று எல்லாருமே கூறியது தானே, 33% விட்டுவிடுங்கள், 50% கொண்டு வாருங்கள், நாங்கள் இதை இப்போவே பாஸ் செய்கிறோம். நோபடி ரிஜெக்டட், பட் விதவுட் எனி கண்டிஷன். பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகள் எந்த விதமான தடயமும் இல்லாமல், எந்த விதமான கண்டிஷனும் இல்லாமல் கொண்டு வரப்பட வேண்டும். கேன் யூ டூ திஸ்? இதுதான் மந்திரவாதியின் தந்திரம். சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.